பழனி கடத்தருவு வேடிக்கை பார்க்கலாமா? பார்க்கலாம். இந்த திருவாவினன் பிடிக்கான் பழனி முருகப்பெருமான். அதாவது பழனி கடத்தருவு மிகப்பெரிய கடத்தருவு. எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே வீடியோவில் பாருங்கள். ஒரு குதிரை வண்டியை நிறைய பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த கடையில் பொம்மா கும்மா ஐயப்பன் கோயில் சீசன் வேறு. சுவாமிகள்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து நேராக கடத்தல் வர்றாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. பார்க்கலாம். கழுத்தரு மணி வளவி பொறி பொட்டுக்கல்ல பாருங்க, இதெல்லாம் பொறி விற்கிறாங்க. விளையாட்டு கடை. அடுத்தது பொறி போட்டுக்கல்ல பழனியில் கடத்தருவு. அப்படியே திருப்போம். கரும்பு சாறு ஜவுளி கடை. பார்க்கலாம். ஐயப்பன் சீசன் ஜுவல் ஜுவல்லரி கடை, கவரிங் கடை, மிகப்பெரிய மாலை கடை, விளையாட்டு ஜாமான் கடை, மஞ்சள் கடை. போதுமானவர்களே, பழனி ஐயப்பன் கோயில் சீசன் தொடங்கிவிட்டது. கடத்தருவை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கு. நீங்கள் ஒரு முறை பழனிக்கு வந்தால் தமிழ்நாடு மக்கள் பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். என்ட்ரன்ஸ் இதுக்கு மேலே ஆஃப் பண்ணலாம். நாளை மறுபடியும் வேறு வீடியோ பார்க்கலாம். இந்த இரவு கைலாய மலை பற்றி ஒரு சிவன் உடைய பெருமைகள். அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் பழனி கோயில் டெம்பிள் ஆர்ச்சி என்ட்ரன்ஸ். இது கால்நடையாக போகும் வழி. கால்நடையாக போகும் வழி இதுதான் என்ட்ரன்ஸ். உங்கள் கிட்ட வந்து என்ட்ரன்ஸோடு நிப்பாட்டிடுறேன் வீடியோவை. அப்புறம் பஞ்சாமிர்தா கடை பார்த்தீங்கன்னா நீட்டாக 2 சைடும் பஞ்சாமிர்தம் போட்டிருப்பாங்க. மிகப்பெரிய கடை ஸ்ரீ முருகன் விலாஸ் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். நடை வியாபாரிகள், அதாவது இங்கே ஒரு வித்தியாசமான கொய்யாப்பழம் கிடைக்கும். மிகப்பெரிய கொய்யாப்பழமாக இருக்காங்க. வண்டியை வச்சு விற்பாங்க. கிலோ 80 ரூபா வைக்கிறாங்க. ஆனால் கொய்யாப்பழம் வந்து பெருசு பெருசாகும். இப்போ பாருங்கள், பஞ்சாமிர்தம் தேவஸ்தானம் பஞ்சாமிர்தம் போடுறாங்க. இதில் மிகப்பெரிய சித்தநாதன் பஞ்சாமிர்த கடை தான். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்குது. பஞ்சாமிர்தம் வாங்க எவ்வளோ கூட்டமா பாருங்கள். ஐயப்பன் கோயில் சீசன் தொடங்கிட்டு மிகப்பெரிய சித்தநாதன் பஞ்சாமிர்த கடை. ரோட்லேயே கயிறு கடை. கூட்டத்தை பார்த்தீங்களா? இது ஐயப்பன் சீசன் என்பதனால கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். பழனி கோயில் ஸ்ரீ முருகா பாருங்கள். கூட நேரடியாக காமிச்சு பார்த்தீங்கன்னா அன்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, பழனி வரணும் பார்க்கணும் எப்படின்னு இருக்கீங்கன்னா இது சீசன் டைம் நல்லா கூட்டம் இருக்கும். இந்த சைடு பாருங்கள், அப்படியே போர்டு 3ஆம் படை வீடு. அப்படியே பார்க்கலாம். அப்படியே 3ஆம் படை வீடு. பழனி திருக்கோயில் வாசல் இதுதான். நேராக பழனி சன்னிதானம்
வாசல் என்ட்ரன்ஸ் நடைபெறும் இடம் இதுதான். ஓம் முருகா. நன்றி மாணவர்களே, இது போதும். பழனிக்கு இன்னும் ஒரு வடப்புறம் தான் போயிருக்கோம். தென்புறம் போனோம்னா ரொம்ப லேட் ஆகும். இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். என் பையன்லாம் எங்கே நிற்கிறான்னு தெரியலை. எனவே அதாவது பழனி முருகன் கோயில் வாசல்லே ஒரு கோயில் இருக்கும், விநாயகர் கோயில். அதுதான் இதை பூஜை பண்ணி பூஜை பண்ணிட்டு போவாங்க. சித்தநாதன் என்கிறது ஓம் முருகா. அதாவது கோயிலுக்கு கிழக்கு புறமாக சென்றாலும் நிறைய கடைகள் இருக்கிறது. ஒரு அம்மா பாருங்க பிள்ளைய வச்சுட்டு வியாபாரம் பண்ணுது. சரி மாணவர்களே, இது கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். எங்கள் குடும்பம்லாம் எங்கே இருக்குன்னு தெரியலை. டைம் ஆகுது, அப்புறம் தேடுவாங்க. நன்றி மாணவர்களே. பழனியை பார்க்க வேண்டும் என்றால் இந்த வீடியோ பார்த்தா போதும். இந்த மாதிரி கடத்தரெல்லாம் இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஒரு தடவை பழனி முருகன் கோயில் மலை உச்சி இதுதான். இது கோபுர வாசல் என்ட்ரன்ஸ். நன்றி மாணவர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.